மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்த மசோதா 130 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 130 சரிங்களா. 2025ஆம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மசோதா தான் அந்த 130வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா சரிங்களா. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடுமையான குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட அது பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம் சரிங்களா. அவங்க கண்டினியூஸாக குற்றம் சாட்டப்பட்ட பிறகு கண்டினியூஸாக ஒரு 30 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பதவியிலிருந்து விலக வேண்டும். இல்லாட்டினா சரிங்களா, அது மத்திய அமைச்சராக இருந்தாங்கன்னா பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவராலும் சரியா, மாநில அளவில் இருந்தாங்கன்னா முதலமைச்சரின் பரிந்துரை அடிப்படையில் ஆளுநர் அவர்களாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க சரிங்களா. இதற்காக பார்த்தீங்கன்னா எந்தெந்த சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் சட்டம் சரிங்களா பார்த்தீங்கன்னா 75 ஆர்டிகல் 75, அடுத்து ஆர்டிகல் 164, ஆர்டிகல் 239A சரியா, இதெல்லாம் திருத்தங்கள் மேற்கொள்ள போகிறாங்க சரிங்களா. அந்த பதவி அந்த பிரதமர்கள், முதலமைச்சர்கள் சரிங்களா, அப்புறம் அமைச்சர்கள் இவங்களாம் பதவியிலிருந்து பறிக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான 3 மசோதாக்கள் மூலமாக பண்ண போகிறாங்க சரியா. அது பார்த்தீங்கன்னா முக்கியமானது அதான் 113வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுவரை சரியா செய்யப்பட்ட அந்த திருத்த சட்டம் அந்த மசோதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் திருத்த மசோதா. ஓகேவா, இது இப்படி ஒரு 3 மசோதாக்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 3 மசோதாக்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இன்றைய பதிவிற்கான கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்த மசோதா 130 எதனுடன் தொடர்புடையது? எத்தனை நாட்கள் சரிங்களா அவங்க வந்து சிறை தண்டனை அனுபவிச்சாங்க அப்படின்னா சரி, அமைச்சர்கள், பிரதமர்கள், முதலமைச்சர்கள் பதவியிலிருந்து பறிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.